அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளை. ஏற்பாடுகள் பூர்த்தி. வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் தடை விதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தல். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. வடக்கின் 4 மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வெத்தமானி மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல். ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் பரப்பியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தொடர்வன முதன்மை செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். මෙම මැතිවරණයේදී මේ වන විට සියලුම ඡන්ද මධ්‍යස්ථාන සඳහා ඡන්ද විමසීමට අවශ්‍ය කරන බඩු බාහිර ආදිය නිලධාරීන් පිටත් කර යාම දිස්ත්‍රික්ක 25 තේරීම් බාල්දාරු ශ්‍රමයට සිදු කරමින් පවතිනවා. நாட்டில் 339 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நாளைய தினம் நடைபெறவுள்ளது. அதற்கமைய 49 அரசியல் கட்சிகளும் 257 சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. இதேவேளை 75,589 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1,71,56,338 வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மேலும் 13,759 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அனைத்து சபைகளுக்கும் 8,287 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர். கொழும்பு மாநகர சபையிலேயே அதிகூடிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அங்கு 3,94,533 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஆக குறைந்த வாக்காளர் எண்ணிக்கையான 3,501 பேர் ஹப்புத்தலை மாநகர சபையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் மாத்திரமே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பகிரப்படும் தகவல்கள் பொய்யானவை. දිස්ත්‍රික්ක 25 තේරීම් බාල්දාරු ශ්‍රමයට සිදු කරමින් පවතිනවා. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் சர்வதேச துறைகள் சார்ந்த 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாட்டு ஒப்பந்தமும் ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் இன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் என்பன கைச்சாத்திடப்பட்டன. இதன்போது இரு நாடுகளிடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கை விவசாய திணைக்களத்திற்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்,
இலங்கையின் பண்டாரநாயக சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் வியட்நாமின் ராஜதந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் அதாவது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ராஜதந்திரிகள், நிபுணர்கள், அதிகாரிகள், வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பரிமாற்றம், அதேபோன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள், பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ராஜதந்திர துறையில் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி தொடர்பான நிபுணத்துவத்தை ஒழுங்கமைக்கவும் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரு தரப்பினருக்கும் பொருத்தமான வர்த்தக தகவல் மற்றும் சந்தை நுண்ணறிவு பரிமாற்றம், இரு நாடுகளிலும் நடைபெறும் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் ஊக்குவிப்பு வாய்ப்புகளில் கூட்டு பங்கேற்பு மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு இடையே சந்திப்புகளை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட பரந்த அளவில் வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல்வேறு வகையான வாய்ப்புகளை வழங்கும். இந்த இணக்கப்பாடுகள் ஊடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கடற்றொழில் நடவடிக்கைகள், ஆடை கைத்தொழில் மற்றும் பெறுமதி கூட்டப்பட்ட விவசாயத்திற்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளுக்கும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாமில் உள்ள வின் குரூப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்தை சந்தித்து கலந்துரையாடினார். வின் குரூப் குழும தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையின் ஆதன வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் முதலீடு செய்யுமாறு வின் குரூப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுவித்தார். வின் குரூப் நிறுவனத்தின் வெற்றி மற்றும் பல்வகைப்பட்ட உலகளாவிய வர்த்தக நாமங்களின் உருவாக்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீட்டிற்கு நெகிழ்வான மற்றும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளது என வலியுறுத்தினார். இலங்கையின் மூலோபாய புவியியல் இருப்பிடம், முற்போக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் குறிப்பாக சுற்றுலாத்துறை, ஆதன வர்த்தகம் ஆகிய அதிக திறன் கொண்ட துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வின் குரூப் குழுமத்தின் உப தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வியட் குவாங் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கினால் இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று முற்பகல் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் இலங்கை மற்றும் வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முன்னேற்ற மீளாய்வு, எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இந்த பயணத்தின் மூலம் அரசியல் நம்பிக்கையை மேம்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் நடைமுறை மற்றும் செயல்திறன் மிக்க ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியதில் இருந்து வியட்நாமும் இலங்கையும் வலுவான மற்றும் தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகின்றன. இலங்கை மற்றும் வியட்நாமின் வருடாந்த இருதரப்பு வர்த்தகமும் முக்கியமாக ஏற்றுமதிகள் சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை எட்டியுள்ளது. எதிர்வரும் வருடங்களில் இருதரப்பு வர்த்தகத்தை 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிப்பதை இரு தரப்பினரும் இலக்காக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு வியட்நாமும் இலங்கையும் ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டை கொண்டாடும் வேளையில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பகிரப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை பயன்படுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் தயாராக உள்ளன. ஜனாதிபதி திசாநாயக்காவின் விஜயம் வியட்நாமுடனான பாரம்பரிய நட்புறவுக்கான இலங்கையின் வலுவான அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதோடு டிஜிட்டல் பரிமாற்றம், டிஜிட்டல் பொருளாதாரம், வலுசக்தி மாற்றம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் பாரம்பரிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் புதிய ஈடுபாட்டு வழிகளை திறப்பதற்கும் பகிரப்பட்ட உறுதியை இது பிரதிபலிக்கிறது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் ஹனோயில் உள்ள போர் வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள
ஹோசி மின் நினைவிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி சுதந்திர போராட்ட தலைவரும் சுதந்திர வியட்நாமின் முதல் ஜனாதிபதியுமான ஹோசி மின்னின் அஸ்தி அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் கலந்து கொண்டார். வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் தடை விதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கையடக்க தொலைபேசிகளை பாவித்தல், புகைப்படம் எடுத்தல், காணொளி எடுத்தல், ஆயுதங்களை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்பாவனையை செய்துவிட்டு வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் வருகை தருதல் குறித்தும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஆன உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1291 உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் மாவட்ட அரசு அதிபருமான ஆன உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுடைய பொறுப்பேற்புடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த வாக்கு அளிப்பு மற்றும் வாக்கெண்ணல் பணிகள் தொடர்பான விடயங்களை மேற்பார்வை செய்வதற்காக 41 உதவி தேர்தல் அத்தியட்சகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் காலை 6-7 மணிக்கு இந்த தேர்தல்கள் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படும். 4 மணிக்கு இந்த வாக்களிப்பு நிறைவடையும். அதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற 137 வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற அந்த வாக்குப்பட்டிகள் 41 நிலையங்களில், அதே வாக்களிப்பு நிலையங்களில் இருக்க 41 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கெண்ணலுக்காக எடுத்து செல்லப்படும். அங்கே வாக்கெண்ணல் இடம்பெற்று எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு அந்த வாக்குகளினுடைய இறுதி முடிவுகளை அறிவிக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு புறப்படும். அந்த வகையிலே இந்த தேர்தலிலே மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவு பிரதேச சபைக்குரிய இடத்திலே 8 வட்டாரங்களும், துணுக்காய் பிரதேச சபைக்குரிய 8 வட்டாரங்களும், அதேபோல் பொதுக்குடியிருப்பு 12 வட்டாரங்கள், கருத்துரை பெற்று 13 வட்டாரங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 41 வட்டாரங்களுக்கு இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த தேர்தலிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே 87,800 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். நாளைய தேர்தல் சுமூகமாகவும் நீதியாகவும் இடம்பெறுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் கிளிநொச்சி மாவட்டத்திலே பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே 108 வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 108 வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெறுகின்ற வாக்குகள் 40 வாக்கெண்ணல் மையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றது. நாளை மாலை 4 மணிக்கு பின்னர் இந்த வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்கெண்ணல் மையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டு வாக்கெண்ணல் நடைபெறும். அந்த வாக்கெண்ணல் முடிவின் பின்னர் அந்தந்த வட்டாரத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் விவரங்கள் அந்தந்த வட்டாரத்திலே அறிவிக்கப்படும். அதன் பின்னர் அந்த முடிவுகள் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே
இறுதி முடிவுகள் கணக்கீடு செய்யப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய அனுமதி பெறப்பட்டு எங்களுடைய நாளை மாலை அல்லது நாளை இரவுக்குள் இறுதி முடிவுகள் வெளியிடப்படும். எனவே பொதுமக்கள் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலிலே கடைசி நேரம் வரை காத்திருக்காது தங்களுடைய நேரத்துக்கு அது 7 மணி முதல் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்திலே தேவையான போலீஸ் பாதுகாப்பும் இந்த விடயங்களை கண்காணிப்பதற்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீசாருடைய பூரண ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. மன்னார் மாவட்டத்தில் நாளை இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலே 91,373 வாக்காளர்கள் இம்முறை 88 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க இருக்கின்றார்கள். இம்முறை மன்னார் நகர சபையில் 18 பேரும், மன்னார் பிரதேச சபையில் 23 பேரும், நானாட்டான் பிரதேச சபையில் 19 பேரும், முசலி பிரதேச சபையில் 19 பேரும், மாந்தமேற்கு பிரதேசத்தில் 24 உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சி மற்றும் சுயேட்சை குழு சார்பாக போட்டியிட இருக்கின்றார்கள். இவர்களிலிருந்து மன்னார் நகர சபைக்கு 15 பேரும், மன்னார் பிரதேச சபைக்கு 20 பேரும், நானாட்டாம் பிரதேச சபைக்கு 16 பேரும், முசலி பிரதேச சபைக்கு 16 பேரும், மாந்தமேற்கு பிரதேச சபைக்கு 21 பேருமாக 88 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். 114 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்களிப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வாக்களிப்பு நிலையங்கள் அதேபோன்று வாக்கெண்ணும் நிலையங்களிலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீதியானதும் சுதந்திரமான தேர்தலை நடாத்துவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மக்கள் நேரத்தோடு சென்று நாளைய தினம் காலை வேளையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்கள் பெறுமதியான வாக்குகளை செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வவுனியா மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் 1605 உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் அரசு அதிபருமான BS சரத்சந்திர தெரிவித்துள்ளார். உள்ளூர் அதிகார சபைகள் வாக்கையமைய வவுனியா மாவட்டத்தில் சுதந்திரமானதும் நியாயமான தேர்தல் ஒன்றை நடவடிக்கைக்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வவுனியா மாநகர சபை மற்றும் வவுனியா தெற்கு தமிழ், வவுனியா தெற்கு சிங்கள, வவுனியா வடக்கு, வங்கடி செட்டிக்குளம் 4 பிரதேச சபைகளாக இம்முறை தேர்தலில் 80 வட்டாரங்களுக்கு 103 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 6231 பேர் போட்டி இருக்கிறார்கள். 1,29,293 பேர் வாக்களிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 8:30 மணிக்கு வாக்கு சீட்டுகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் மாவட்ட செயலகத்தில் இருந்து பாதுகாப்பாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 184 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் தேர்தல் கடமையில் 6,605 அலுவலர்களும் 1,307 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு 540 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு மத்தியில் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் மூலம் நுவரெலியா காமினி மத்திய மகா வித்தியாலயத்தில் இருந்து வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன.
குறிப்பாக நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாக நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான துஷார் தென்னகோன் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் 12 உள்ளூராட்சி நிறுவனங்கள் உள்ளன. அதில் ஒரு நகராட்சி மன்றம், 2 நகர சபைகள் மற்றும் 9 பிரதேச சபைகள் ஆகும். இந்த நிறுவனங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 80 அரசியல் கட்சிகள் மற்றும் 9 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2485 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நகராட்சி மற்றும் பிராந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 300 ஆகும். இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதியுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,10,117 ஆகும். இதில் 18,342 பேர் அஞ்சல் வாக்காளர்கள் ஆகும். அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 6,352 அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் போக்குவரத்திற்காக அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் அடங்கலாக 672 வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது எனவும், அத்துடன் நீதியுமான சுதந்திரமான தேர்தலை நடாத்துவதற்கு பொதுமக்கள் தமது முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான துஷார் தென்னகோன் தெரிவித்தார். உள்ளூர் அதிகார சபை தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் இன்று எடுத்து செல்லப்பட்டன. உள்ளூர் அதிகார சபை தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8 மணியிலிருந்து ஆரம்பமானது. யாழ் மாவட்டத்தில் 517 வாக்களிப்பு நிலையங்களில் 4,98,140 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரச ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன், மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் இன சசீலன், தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் போன தயானந்தன், மேலதிக அரசாங்க அதிபரும் நலனோன்ப உதவி தெரிவத்தாட்சி அலுவலருமான கான ஸ்ரீமோகனன் உள்ளிட்ட உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்குமான வாக்குப்பட்டிகள் இன்று காலை 11 மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மன்னார் நகரசபை, மன்னார் மாந்தை மேற்கு, நானாட்டான், முசலி ஆகிய பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குப்பட்டிகள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேஸ்வரன் தலைமையில் வைபவ ரீதியாக இவ்வாறாக அனுப்பி வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் 5 சபைகளில் 103 சபை உறுப்பினர்களை தெரிவு செய்ய 114 வாக்களிப்பு நிலையங்களில் 91,373 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாளை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வவுனியா மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் போலீசாரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள 154 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் மற்ற தேவை ஆவணங்கள் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இருந்து இன்று காலை முதல் அனுப்பி வைக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்திற்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் பதுளை மத்திய கல்லூரி மற்றும் தர்மதூத கல்லூரியில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. பதுளை மாவட்டத்தில் 18 உள்ளூராட்சி சபைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 14 கட்சிகள் மற்றும் 11 சுயேட்சை குழுக்களின் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தேர்தலுக்காக பதுளையில் 576 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் கொழும்பு ரோயல் கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமாகின.
தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களும் வருகை தந்திருந்தனர். போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் வாக்குப்பட்டிகளை உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை 13,759 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்துள்ளன. நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கிழக்கு மாகாணத்தில் பூர்த்தியடைந்துள்ளன. இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மாவட்ட தேர்தல் மத்திய நிலையமான மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டன. பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. வாக்களிப்பு நிலையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தலுக்கான சகல பூர்வாங்க பணிகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளன. இம்முறை கிட்டத்தட்ட 6000 அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மட்டுமன்றி போலீஸ் இராணுவ உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களால் எடுத்து செல்லப்பட்டுள்ளன. மாவட்டத்தினுடைய பாதுகாப்புக்காக 87 போலீஸ் நடமாடும் வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக வாக்கெடுப்பு கடமைகளுக்காக இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடனங்களாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டத்தில் தற்போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல விசேட தேவையுடையவர்களுக்கான வாக்களிப்பு நிலையங்கள் விசேடமாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் விசேடமாக வாக்களிப்பதற்குரிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் 321 வாக்களிப்பு நிலையங்களில் நாளைய தினம் வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. இவ்வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று காலை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி WGM ஹேமந்தகுமார தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் கடமைகளுக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் திருகோணமலையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்களின் கண்காணிப்புகளுடன் வாக்குச்சாவடிகளை நோக்கி வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. திருகோணமலையில் 129 நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்திருந்தார். அம்பாறை மாவட்ட தேர்தல் மத்திய நிலையமான ஹார்டி உயர் தொழில்நுட்ப வளாகத்திலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டன. 458 வாக்களிப்பு நிலையங்கள் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. 202 இடங்களில் வாக்குகள் எண்ணப்படும் நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கேஃபி அமைப்பு தமது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மட்டக்களப்பில் ஆரம்பித்துள்ளது. பட்டிருப்பு, மட்டக்களப்பு மற்றும் கல்குடா ஆகிய தொகுதிகளில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடவுள்ள தன்னார்வ தொண்டர்களுக்கு கேஃபி அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ALM மீரா ஜஹீப் தலைமையில் பிரத்யேக சீருடைகள், அடையாள அட்டைகள் மற்றும் அடையாள ஸ்டிக்கர்களும் வழங்கப்பட்டன. தேர்தல்களை கண்காணிப்பதற்காக நாங்கள் சுமார் 45 தன்னார்வ தொண்டர்களை பணியில் ஈடுபடுத்தியுள்ளோம். அவர்களுக்கான சீருடையும் இன்று வழங்கப்பட்டது. இதன் பின்னர் அவர்கள் நாளை காலை 7 மணியிலிருந்து தங்களுடைய கடமைகளை கல்குடா தொகுதி, பட்டிருப்பு தொகுதி, மட்டக்களப்பு, காத்தாங்குடி, ஏறாவூர் போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் எங்களுடைய தொண்டர்களை ஈடுபடுத்தி நாங்கள் இந்த பணியை, தேர்தல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். வடக்கின் 4 மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி மீளப்பெறப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கின் 4 மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் எனவும், முள்ளிவாய்க்கால் யுத்த காலங்களில் ஆவணங்களை இழந்த மக்களின் துயர் அறிந்து வர்த்தமானியை அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை. அதாவது இந்த வர்த்தமானியின் பிரகாரம் 3 மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடமைகள், தங்களுடைய உறுதிகளை உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய எவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இருக்க அரசாங்கம் இந்த வர்த்தமானியை இந்த நேரத்தில் அவசரமாக வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதல்ல வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையில், இந்த வர்த்தமானின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது. இந்த காணிகளை சுவீகரிக்கிறதுக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஜனாதிபதிக்கு எதிராக வெளியிடப்பட்ட அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் பரப்பியமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு எதிரான அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயல்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகவுமான துசித ஹல்லுலுவுக்கு எதிராக நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட அவதூறான கருத்துக்கள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் துசித ஹல்லொலுவ மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்ப நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரின் சட்டத்தரணி அகலங்க உவதேவினால் இதன் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதில் சட்டத்தரணி உப்பல் குமார பெருமவும் இணைந்திருந்தார். நாட்டில் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை மிகவும் குறைவாக வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுளா கஜநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ඔබ යම් ආකාරයකට ද්වේෂ සහගතව යම් ආකාරයකට බරපතල ලෙස මැතිවරණ ක්‍රියාව අගතියට පත් කරන ක්‍රියාවක නිරත වන්නේ නම් එම නිසා நாட்டில் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை மிகவும் குறைவாக வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்காக அரச சொத்துக்களை பயன்படுத்தியதாக எமக்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. நாளைய தினம் முக்கியமான தேர்தல் நடைபெறுகிறது. ஆதலால் அனைவரும் தமது வாக்குரிமையை பயன்படுத்துமாறு நாம் கோருகிறோம். அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தேர்தல் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை நாம் கண்காணித்து வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடர்பில் நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளோம். சட்டத்தை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான முழு அதிகாரமும் ஆணைக்குழுவுக்குண்டு. ඔබ යම් ආකාරයකට ද්වේෂ සහගතව යම් ආකාරයකට බරපතල ලෙස මැතිවරණ ක්‍රියාව අගතියට පත් කරන ක්‍රියාවක නිරත වන්නේ නම් එම නිසා உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 8 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையிலான காலப்பகுதியிலேயே மேற்படி வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு குறித்த காலப்பகுதியில் கட்சிகளின் ஆதரவாளர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இதேவேளை கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று வரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 204 கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை 46 ஆகும். நாட்டின் வெளியுறவு கொள்கை பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என தேசபக்தி தேசிய இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கம் கடைபிடிக்கும் வெளிநாட்டு கொள்கை தேசிய ரீதியில் பாரிய பிரச்சினையை தோற்றுவித்துள்ளதாக தேசபக்தி தேசிய இயக்கத்தின் தலைவர் சேனாதிபதியே ஆனந்த தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையிலே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ඇතිවී තිබෙන බරපතල අර්බුදකාරී තත්ත්වයක් තිබෙනවා අපේ රටේ විදේශීය ගණදෙනුවන් විදේශීය ප්‍රතිපත්ති සම්බන්ධව ராஜ்ய பாலன ක්‍රමයේ තුල நாட்டின் வெளியுறவு கொள்கையானது பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசாங்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்து இந்தியாவுக்கு சென்ற பின்னரே 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. எனினும் அவை எவ்வாறான ஒப்பந்தங்கள் என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் என்னவென நாம் கேட்கிறோம். நாட்டை பலி கொடுப்பதற்கான ஆணையை மக்கள் எந்தவொரு அரசாங்கத்துக்கும் வழங்கவில்லை. ஆதலால் இந்த விடயம் தொடர்பில் நாம் கலந்தாலோசித்து மக்கள் மத்தியில் இதன் ஆபத்து குறித்து விளக்கமளிக்க தீர்மானித்துள்ளோம். மேலும் நாட்டில் அடிப்படைவாத கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற போது இஸ்ரேல் எமக்கு உதவியது. ஆயினும் அந்நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் சிலரால் தெரிவிக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலை நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும். විදේශීය ගණදෙනුවන් විදේශීය ප්‍රතිපත්ති සම්බන්ධව රාජ්‍ය පාලන ක්‍රමයේ තුල கல்கிஸ்ஸ கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்கிஸ்ஸ கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் நெகிவள்ளை ஆர்பன் பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிஸ்ஸை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தளன் நந்திக்கடல் களப்பில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாத்தளன் நந்திக்கடல் களப்பில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு அம்பலவன் பொக்கணி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 3 நாட்களாக காணாமல் போயிருந்தார். அதனை அடுத்து உறவினர்கள் அவரை தேடிய நிலையில் இன்றைய தினம் நந்திக்கடல் களப்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் ராஜசீலன் ராஜ்குமார் என்ற அம்பலவன் பொக்கணியைச் சேர்ந்த 27 வயதுடைய 6 மாத பெண் குழந்தையின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்தை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு சடலத்தை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று உடற்கூற்று பரிசோதனை செய்த பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் 80 லட்சம் பெறுமதியான 35 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா நெள்ளுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வவுனியா கணேசபுரம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து 35 பவுன் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டிருந்தது. மேலும் இக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக வவுனியா நெள்ளுக்குளம் போலீஸ் பொறுப்பதிகாரி DMA சமரகோன் தலைமையில் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை கொக்குவள்ளி பகுதியில் வைத்து 29 வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 35 பவுன் நகைகளும் மீட்கப்பட்டன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெள்ளுக்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன.
இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு 1250க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 1267 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட 24 சோதனை நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 6 பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும் அவர்களில் ஒரு அதிபர், தொழிலமைச்சின் அதிகாரி, ஒரு கள அதிகாரி மற்றும் ஒரு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது. இதுக்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், நீதி அமைச்சில் பணியாற்றும் ஊழியர், இறைவரி திணைக்கள மதிப்பீட்டு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் மாத்திரம் 24 பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் 21 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் உள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாட கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதுடன் அதே நேரத்தில் குருநாகல், கண்டி, காலி, புத்தளம், பதுளை, பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகியவற்றில் மிதமான நிலை காணப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றின் தரச்சுட்டன் 34 மற்றும் 94க்கும் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் கண்டி, காலி, புத்தளம், பதுளை, பொலனறுவை, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகியவற்றில் மிதமான நிலையிலும் காணப்படும். நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும். அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும். குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தரம் குறைவடைந்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.